என்னடா ரொம்ப நாள் அலைய காணோம், எங்க போயிருந்த? பாட்டு கத்துக்க பாட்டு கிளாஸ் போயிருந்தேன் மாமா. அதான் வீட்டுக்கு வர முடியல. என்னது, நீ பாட்டு கிளாஸுக்கு போயிருக்கியா? நீ பாடி அந்த பாட்டை யாரடா கேக்குறது? ஆமா மாமா, இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. பொண்ணு பார்க்க போனா பையனுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்காகத்தான் நான் பாட்டு கத்துக்க பாட்டு கிளாஸ் போனேன் மாமா. ஆக பாட்டு கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கத்துக்க, நல்ல விஷயம்தான். மாமா மாமா, எனக்கு ஆசையா இருக்கு. உங்ககிட்ட ஒரு பாட்டு பாடி காட்டவா? கேக்குறீங்களா? வேணான்னா கேட்கவா போற? நீ எந்த மூஞ்சில முடிச்சனும், இன்னைக்கு உன் பாட்டெல்லாம் கேட்கறது என் தலையெழுத்து. சரி, பாடு, கேக்குறேன். புல்வெளி புல்வெளி நெஞ்சில் படித்துளி பனித்துளி வந்து தூவுது தூவுது பாரம்மா. டேய், தள்ளி நின்று பாடுடா. ஏன் மாமா, நான் பாட நல்லா இல்லையா? தள்ளி நின்று பாட சொல்றீங்க? இவ்வளவு கிட்ட நின்று பாடுனா நீ பாட்டோட சாரல், அதாவது உன் வாயில இருந்து வர ஏச்ச என் மூஞ்சி ரொம்ப தூதுடா. அதனால தள்ளி நின்று பாட சொன்னேன். போங்க மாமா, நல்லாதான் 2 வாரம் சொல்லுவீன்னு பார்த்தா என்னை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. நல்லதா 2 வார்த்தையா சொல்றேன், கேட்டுக்கோ. பொண்ணு பார்க்க போறப்போ நல்லா பல்ல விளக்கிட்டு போடா, இல்லைன்னா பொண்ணு தெரிச்சு ஓடிடும். என்ன மாமா, ஒரே சோகமாக இருக்கீங்க? என்ன அக்கா கூட ஒரே சண்டையா? ஆமாண்டா மாப்பிள்ள, எப்படிடா கண்டுபிடிச்ச? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. பட்டர் மாதிரி இருந்த மூஞ்சி இப்போ பன்னு மாதிரி வீங்கிருக்கு. அதுக்கு மேலே சும்மா வயிறு தடையிட்டே இருக்கீங்க. அதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் மாமா. ஆமாம், அக்கா கிட்ட என்ன தகராது மாமா, சொல்லுங்க. அந்த குடுமையை ஏன்டா கேட்குற மாப்பிள்ள? அன்னைக்கு ஒரு நாள் உங்க அக்கா என்கிட்ட வந்து சமையல் காசு தீர்ந்து போச்சு, சமைக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க மாமா? உனக்குதான் எங்க வீட்டு ஆளுங்களை கண்டாவே பத்திக்கிட்டு வருமே, அதை வச்சு ஏதாவது சமைக்க முடியாதான்னு சும்மா ஜோக்கு தான் அடிச்சேன் மாப்பிள்ள, அவ்வளவுதான். ஐயோ, அக்கா கிட்டேயே காமெடியா? சும்மாவே அது கரகம் எடுத்து ஆடும். அப்புறம் என்ன ஆச்சு மாமா? அப்புறம் என்ன மாப்பிள்ள, கேஸ் அன்னைக்கே வந்துருச்சு. ஆனா 4 நாளா நான் தான் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன். என்ன சொல்ல? சரி மாப்பிள்ள, ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்க, வா நம்ம வீட்டுக்கு போவோம். போய் அக்காவை பார்த்துட்டு அப்புறமா ஒன்னா ஊருக்கு போ. சரிங்க மாமா, போலாம் வாங்க. நானும் அக்கா பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னடா தம்பி, எப்ப வந்த? எப்படி இருக்க? வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? தங்கச்சி எப்படி இருக்கா? நீ நல்லா இருக்கியா? அம்மா அப்பா தங்கச்சியெல்லாம் நல்லா இருக்காங்கக்கா. நான் உன்னை பார்க்கலான்னு தான் ஊருக்கு வந்தேன். வழியில் மாமாவை பார்த்தேன். அப்படியே மாமா கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நீ எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. சரி தம்பி, இன்னைக்கு என்ன சமைக்க உனக்கு பிடிச்சதா சொல்லு, நான் சமைச்சு தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்க்கா. நான் வீட்டிலேருந்து வரும்போதே நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். மாமாவுக்கு வேணும்னா எதனா சமைச்சு கொடு, அவர் சாப்பிட்டோம். சரிக்கா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னங்க சொல்லுமா, நைட் டின்னருக்கு என்ன பண்ணணும்? தோசை வேணா செய்யாமா? எத்தனை தோசை வேணும்? ஒரு 5 தோசை செஞ்சு கூடாமா? என்னது, 5 தோசையா? சரி, 4 தோசையாவது. 4 தோசை போதுமா உங்களுக்கு? 4 ஜாஸ்தியா? சரி, 3 தோசையாவது சுட்டு கூடாமா?
40 வயசுக்கு மேல போயிட்டாலே நைட் டின்னர் லைட்டா தான் எடுத்துக்கணும். ஓவரா சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்க குத்துது அங்க குத்துது குறையுதுன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் உருண்டுட்டு உயிர் எடுக்கக்கூடாது. கடைசியா கேக்குறேன், 2 தோசையா சுட்டு கொடுக்கவே மாட்டியா? என்ன பதில் சொல்லாம மறைக்கிற? விடு, ஒரே ஒரு தோசையாவது கிடைக்குமா? நீங்க சாப்பிட்ற அந்த ஒரே தோசைக்கு நான் அடுப்பை பத்த வச்சு மாவை கலக்கி சுட்டு அதுக்கு தட்டி வேற செஞ்சு கொடுக்கணுமா? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அப்படியே போயிடாதே, நடந்து போய் 2 இட்லி சாப்பிட்டு வந்துடுங்க. எக்ஸசைஸ் மாச்சு, டின்னர் மாச்சு. அப்ப உனக்கு என்ன வேணும்? நீங்க சாப்பிட்டு வரும்போது எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டுங்க. என்னது பிரியாணியா? அது ஹெவி ஃபுட்டு. ஒண்ணு மட்டும் எதுவும் பண்ணாதா? அது என்ன ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா எனக்கு இன்னும் 40 வயசு ஆகல. ஏமா 40 வயசு ஆனது ஒரு குத்தமா? சரி, நான் வரேன். என்ன மாப்பிள்ள, உனக்கு தூக்கம் வரலையா? வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்க. நீங்க 2 பேரும் உள்ள பேசுறது நான் கேட்டுதான் இருந்தேன் மாமா. ஆனா நீங்க ரொம்ப பாவம். சரி மாமா, வாங்க கடைக்கு போலாம். அது வேணும் போதும். வா, நம்ம 2 பேரும் கடைக்கு போலாம். கல்யாணம் ஒண்ணு ஆயிடுச்சா, இதெல்லாம் அனுபவி கத்துக்கணும். புரியுதா மாப்பிள்ள? இதுக்கப்புறம் பொண்ணு பாக்குற ஐடியா இருக்கா மாப்பிள்ள? ஐயோ, வேண்டவே வேண்டாம் மாமா, நான் இப்படியே இருந்துடுறேன். சரி மாப்பிள்ள, வாங்க போலாம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் மாப்பிள்ள, கேட்டுங்க. குடும்பம் வந்துச்சுன்னா கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் வாழ்க்கை. புரியுதா? நல்லாவே புரியுது மாமா, வாங்க போலாம்.